தமிழ்நாடு அரசு அனைத்து பதிவு பெற்ற மருந்தாளர் நலச்சங்கம் பொதுக்குழு கூட்டம் 2025 அன்று ஈரோட்டில் நடைபெற்றது. அதில் இன்று பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நம்ம சங்கத்தின் சார்பாக. அதில் முதல் தீர்மானமாக அரசு துறையில் காலியாக உள்ள மருந்தகங்களில் உள்ள மருந்தாளுநர்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுகிறது. அடுத்து தனியார் துறையில் பணிபுரியும் மருந்தாளுநர் குறைந்தபட்ச ஊதியமாக 20,000 ரூபாயை நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதுபோல் அவர்கள் பணிபுரியும் சான்றிதழுக்கு 5,000 ரூபாய் மாத வாடகையாக கொடுத்து 25,000 மாத ஊதியம் மருந்தாளுநருக்கு வழங்கப்பட வேண்டும். அதுபோல் ஆன்லைன் மருந்தகங்களை மக்கள் மத்தியில் இருந்து வேரோடு அகற்றி அதற்குண்டான தீர்மானங்கள் முதற்கட்டமாக இங்கு நிறைவேற்றப்படுகிறது. மருந்தாளுநர் இருப்பதை அரசு மருந்தகங்களையும் அனைத்து மருந்தகங்களையும் அரசு உறுதி செய்ய வேண்டும். மருந்தாளுநர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அரசு மருந்தியல் கல்லூரியில் அரசு ஆசிரியர்கள், மருந்தாளுநர் ஆசிரியர்கள், முதுநிலை ஆசிரியர்கள் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று இதன் மூலம் அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டது. மாநில செயலாளர் கிருஷ்ணகுமார். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு அனைவருக்கும் பணிவான வணக்கம். தமிழ்நாடு அனைத்து பதிவு பெற்ற மருந்தாளர் நலச்சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்று ஈரோட்டில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சில தீர்மானங்களை பத்திரிகையாளர்கள் மூலம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு செல்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவது, அரசு பணியிடத்தில் காலியாக உள்ள மருந்தாளர் பதவிகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நிறைய இடங்களில் போஸ்டிங் வேக்கண்டாக இருக்கிறதுனால அந்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் உள்கட்டமைப்பில், குறிப்பாக அரசு துறையில் மருத்துவமனைகள் மற்ற உள்கட்டமைப்பில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்குகிறது. இந்த மருந்தாளர் பற்றாக்குறையினால் அடுத்த தளத்திற்கு சில விஷயங்கள் எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருப்பதால் விரைந்து அரசு இந்த செயலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து மிக முக்கியமாக இன்றைக்கு பெரும் சவாலாக இருக்கக்கூடியது அரசு எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கைகளில் பாராட்டக்கூடியது போதைப்பொருள் ஒழிப்பு. இது இணையதளத்தின் மூலம் நிறைய சப்ளை ஆகுது. இதை மருந்து கட்டுப்பாட்டுத்துறையும் அதனோடு இணைந்து தமிழ்நாடு அரசும் போர்க்கால அடிப்படையில் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை நாங்கள் இதை முன்வைக்கிறோம். ஏன்னா இதை நம்பி பல மருந்தாளுநர்கள் தங்களுடைய பணியை இந்த இடத்துல செஞ்சிட்டு இருக்கிறதுனால அது ஃபியூச்சரில் அவங்களை பாதிக்கக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இதை செஞ்சுட்ருக்கோம். மூன்றாவது மிக முக்கியமானது என்னென்னா, அரசு மருந்தியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் பேராசிரியர் அளவில். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ, அதாவது பட்டய மருந்தாளுநர்கள் மற்றும் இளங்கலை முதுகலை இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு மாவட்டந்தோறும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் அந்த சீட்டை நம்பர் ஆஃப் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அப்புறம் மருந்து மற்றும் அழகு சாதன சட்டம் 1940 சில திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இது அப்போ உள்ள சட்டம் 1940 உள்ள சட்டம் தற்போதைய கால சூழ்நிலைக்கு ஏற்ற போல இதில் சில திருத்தங்கள் கொண்டு வரணும் என்று நாங்கள் மருந்து கட்டுப்பாட்டுத்துறையையும் அதே சமயத்தில் தமிழ்நாடு அரசையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இதை தவிர்த்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த PPAR ஆக்ட் 2015 இது ரொம்ப மிக முக்கியமானது ஆக்ட். இந்த ஆக்ட் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மருந்தாளுநர்களுடைய அந்த வாழ்வாதாரம் மட்டுமல்ல, அது அவங்களுடைய ரோலுங்கிறது என்னங்கிறது உலகறிய செய்யப்படும் அப்படிங்கிறதையும் நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி MRB மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அரசு தேர்வுத்துறையில் பட்டய மருந்தாளுநர்கள் அப்புறம் இளங்கலை முதுகலை இவங்க எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த சிலபஸில் சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்றும், அதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை அரசையும் முன்னின்று கலைந்து அந்த பட்டய மருந்தாளர், அதாவது பொதுவாக மருந்தாளுநர் குடும்பத்தில் எங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருக்கக்கூடிய பட்டய மருந்தாளுநர்களுடைய பிரச்சனையை அரசை தலையிட்டு தீர்த்து வச்சு வருங்காலத்தில் எல்லாருக்குமான அரசு பணிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. என்னுடைய பேர் பாலமணி கண்ணன்.